மினி விளாக் 26. இன்றைக்கி விளாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் கிட்டே ஏதாவது கிராசரிஸ் வாங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி வச்சுருங்க. அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம்னா அது அவங்களுக்கும் ஷோவாகும் பின் பண்ணி வச்சுருக்கோம்னு. அது 24 ஹவர்ஸ்க்கும் பின் பண்ணலாம், 1 வீக் வரை கூட நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க மறந்துட்டு தான் வருவாங்க. நம்ம இடையில ஒரு தடவை ஃபோன் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டா போதும். அப்படின்னு என் வீட்டில் மறந்துட்டு தான் வந்தாங்க நேற்று கூட. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி ரொம்பவே ஒர்க் அதிகமாக தான் இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, பேக் பெயினும் வந்துருச்சு வேலை பார்த்ததுலேருந்து. பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது பாப்பாவும் இடையில எழுந்திரிச்சிட்டா. அப்புறம் அவளையும் கையில் வச்சுக்கிட்டே தான் ஒத்த கையில் பாத்திரத்தை அலசிக்கிட்டு இருந்தேன். நல்ல சோப்பு மட்டும் போட்டு வச்சுருந்தேன், ஈஸியாக இருந்துச்சு அலசி வைக்கிறதுக்கு. அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம்னு ஃப்ரூட்ஸ் தான் ஆப்பிள் இருந்தது, அதை தான் குட்டியாக கட் பண்ணி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தா தான் உள்ளே போய் சோக் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். அவளும் அதை எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செமிக்கணும்னு சொல்லிட்டு பெருங்காயம் உரசி ஊற்றுவேன். அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சாதான் நல்லா உரச முடியும்னு சொல்லி அதையும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா அவள் சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் நானும் போய் எனக்கு காஃபி போட்டு வந்து நானும் அவளுக்கு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வீடை கூட்டுவோம்னு சொல்லிட்டு வீடு கூட்ட தான் போனேன். ஆனால் அவளை தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரீசன், நான் கூட்டிகிட்டு இருக்கும்போது அதில் கிடக்கிற குப்பையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இருப்பாள். மண்ணில் போய் அந்த மண்ணில் காலை வச்சு விளையாடுற அந்த மாதிரி பண்ணுவாள். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவளை தூக்கி வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பேன். ரூமில் இருந்து பார்த்தா துணியெல்லாம் மடித்து வச்சது கீழே விழுந்து கிடந்துச்சு. அவளை இறக்கி விட்டு துணியெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் போய் விளக்கமாறு எடுத்துகிட்டு வந்தா கூட்டுறதுக்காக. கூட்டி காட்டுவா பாருங்களேன். அது மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண தான் செய்வாங்க. அப்புறம் அவளை தூக்கிக்கிட்டே மறுபடி இதெல்லாம் கூட்டி ரூம் எல்லாத்தையும் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருந்தேன், அதையும் கூட்டி விட்டு. இன்றைக்கி விளாக் ரொம்பவே லென்த்தாக போகுது. ஏன்னா ரொம்ப இன்றைக்கி பண்ண எல்லா வேலையுமே வீடியோ எடுத்தனால விளாக் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குது.